श्रेष्ठ इंद्रियों की संतान वहां पैदा होगी। சிரேஷ்ட இந்திரியங்களின் மூலமாக சந்தானம் அங்கே பிறப்பார்கள். श्रेष्ठ कहा ही जाता है सुख को। சுகத்துக்கு சிரேஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. सुख लेना और सुख देना। சுகத்தை வாங்குவது, சுகத்தை கொடுப்பது, சுகத்தை எடுத்துக்கொள்வது, சுகத்தை கொடுப்பது. है सुख की दुनिया। அது சுகத்தின் உலகமாக இருக்கிறது. लक्ष्मी नारायण के चित्र में बाबा नीचे राधा कृष्ण के हाथ में मुरली बताए थे. லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் கீழே ராதா கிருஷ்ணரின் கையில் முரளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. राधा के அதாவது புல்லாங்குழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हाथ में क्यों बताइएगा? ராதையின் கையிலும் இருக்கிறது. இது ஏன் பாபா என்று கேட்கிறாங்க. इसलिए बताइए कि वहाँ कोई दूसरा धंधा होता ही नहीं है। ஏனென்றால் அங்கே வேற எந்த தொழிலும் இருப்பதில்லை. डांस करो, நாட்டியம் ஆடுங்கள், संगीत बजाओ, இன்னிசை வாசியுங்கள். वहाँ कोई यंत्र कारखाने में नहीं बनाए जाते हैं। அங்கே அந்த எந்திரத்தின் தொழிற்சாலை அங்கே உருவாக்கப்படுவதில்லை. नैसर्गिक यंत्र होते हैं। இயற்கையாக எந்திரங்கள் இருக்கும். எந்திரங்களை தயாரிப்பதற்கு அங்கே தொழிற்சாலைகள் இருப்பதில்லை. இயற்கையான எந்திரங்கள் இருக்கும். बांस की बांसुरी दिखाई गई है। அங்கே மூங்கில்களான அந்த புல்லாங்குழல் காட்டப்பட்டிருக்கிறது. पत्तों के भी यंत्र बनाए जाते हैं, அந்த वो बजाते रहते हैं। அந்த இலைகள் கூட அங்கே வாத்தியங்களாக வாசிக்கப்படுகிறது. இலைகளின் வாசிப்பு கூட அங்கே இருக்கும். नाटक करना, நாடகம் செய்வது, चित्रकारी करना, ஓவியம் வரைவது, वाद्य यंत्र बजाना, அந்த வாத்திய இசை கருவிகளை வாசிப்பது, खेल पाल करना, விளையாடுவது, यही उनका धंधा होता है। இதுதான் அவர்களுடைய தொழிலாக இருக்கும். जैसे आज के बड़े बड़े ऑफिसर्स, எது போல இன்றைய காலத்தில் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள். ऑफिस में काम करना ज्यादा चाहते हैं, அவர்கள் ஆபீஸில் வேலை அதிகமாக செய்வதை அவர்கள் விரும்புகிறார்களா, या क्लब में जाकर के அல்லது கிளப்புக்கு சென்று मौज मस्ती ज्यादा करना चाहते हैं? என்டர்டைன்மெண்டாக ஜாலியாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்களா? हैं? क्लबों में जाकर के मौज मस्ती ज्यादा करना चाहते हैं। கிளப்புக்கு சென்று அவர்கள் ஜாலியாக இருப்பதை தான் விரும்புகிறார்கள். ऑफिसरों की बात छोड़ो, यथा राजा ஆபீசர்ஸ் விஷயத்தை விட்டுடுங்கள். तथा प्रजा, யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படியோ பிரஜைகளும் அது போலவே. सारी प्रजा के जितने भी नौकर चाकर हैं सब ऐसे ही हो गए। பிரஜைகள் அனைவருமே, வேலைக்காரர்களும் அனைவருமே அது போல ஆகிவிட்டார்கள். कोई काम नहीं करना चाहता, யாரும் வேலை செய்ய விரும்புவதில்லை. बस मस्ती मारना चाहते हैं। அவர்கள் ஜாலியாக இருப்பதை தான் விரும்புகிறார்கள். तो बाबा ऐसी दुनिया तैयार कर रहे हैं। எனவே பாபா அது போல உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். जहाँ मस्ती ही मस्ती होगी, அங்கே ஜாலியாகத்தான் இருக்கும், ஜாலியாகத்தான் இருக்கும். काम धंधा कुछ भी नहीं होगा। வேலை தொழில் எதுவும் இருக்காது. मुरली बजाएंगे, முரளியை வாசிப்பார்கள், புல்லாங்குழலை வாசிப்பார்கள், और वाद्य यंत्र बजाएंगे, மற்றும் இசை கருவிகளை வாசிப்பார்கள், नाचेंगे, ஆடுவார்கள், कूदेंगे, खेलेंगे, குதிப்பார்கள், விளையாடுவார்கள்.